பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அம்மா மாதாவின் விண்ணேற்பு பெருவிழா. நம் தாய் தெய்வத்தின் ஆசியை பெற்றவர். அன்னையே இறை ஆசியை தக்க வைத்து கொள்ள மது அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல், உறுதியான விசுவாசம், அன்பின் பணிவிடை முழு காரணமாயிருந்தது. விசுவாச தந்தை என்று அழைக்கப்பட்ட அபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு கிடைத்தது, நீ ஆசியாய் விளங்குவாய் என்று. அந்த ஆசி, நான் உனக்கு காட்டும் நாட்டுக்கு போ, விரைந்து போனார். தன் ஒரே மகனை பலியிட கொடுத்தார். அன்னையே, நீரும் ஆண்டவரின் வாக்கு வந்த பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை, மது விருப்பப்படி ஆகட்டும் என்று உயரிய விசுவாசத்துடன் அர்ப்பணித்தீர். அந்த அர்ப்பணத்திற்கு பின்னால் ஏற்பட போகும் தீமையான கொடூரமான விளைவுகள் உமக்கு தெரியும். புறக்கணிப்பு, கல்லால் எறிந்து கொல்லப்படக்கூடிய நிலை உருவாகும். இறைவனின் சொல்லுக்காக தன் மகனையே கொல்லும் நிலையில் அபிரகாம் இருந்தார். நீர் உம்மையே கொல்லப்பட அர்ப்பணிக்க முயன்றீர். அந்த அளவிற்கு ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை நமக்கு இருந்தது. இந்த உயரிய நிலைதான் இந்த ஆசிரியரை பெற காரணமாய் இருந்தது. எங்கள் வாழ்விலும் நாங்கள் இறைவனின் ஆசிரியரை ஒவ்வொரு நாளும் பெற்று வாழ, அந்த ஆசிரியருக்காக எங்களையே தகுதி உடையவர்களாக மாற்ற அனுதினமும் கிருபை செய்யும். இன்று எங்கள் நாட்டின் விடுதலை தினத்தை கொண்டாடுகிறோம். எத்தனையோ தியாகிகளை அர்ப்பணிப்பு, உயிரை இழத்தல் இந்த கிருபையை பெற்றுக் கொடுத்தது. எம் நாட்டை ஆசீர்வதியும்.